மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 34. விஸ்வா சோர்வாக காணப்பட்டாலும் மனதில் புதிதாக ஊற்றெடுத்த மகிழ்ச்சி ஊற்று வெள்ளமாக மாறி பெருக்கெடுத்து ஓட தலைக்கால் புரியாத சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தான். உற்சாகத்துடன் பாடலை விசிலடித்தபடி வந்த பேரனை ஆர்வத்துடன் பார்த்தார் ரேகா. வேகமாக உள்ளே சென்று தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தவர் ஆர்வமாக அவனை நெருங்கி அமர, அவனோ தண்ணீரை பருகியபடி அவரை ஓரக்கண்ணால் பார்த்தான். முழுதாக குடித்து முடித்தவன் பக்கத்தில் அமர்ந்தவரிடம் என்ன என்று கேட்க, சொன்னாளாடா? ஆர்வம் எழும்ப ஆசையாக கேட்டார். என்ன சொன்னாளாடா என அவர் கேட்க வருவதை புரிந்து கொண்டாலும் அதனை மறைத்து எதுவும் தெரியாத மாதிரி அவனிடம் கேட்டான். அதாண்டா, அதை சொன்னாளா? அதையா? எதை அவ சொன்னாளான்னு கேட்குற என மீண்டும் அவ்வாறே கேட்க, அவனது பிடரியில் ஒரு தட்டு தட்டியவர், முண்டோ, அவ உன்கிட்ட காதலை சொன்னாளா என கோபமாக கேட்டார். பிடரியை தேய்த்தபடி, ஆ, எதுக்கு ரேகா அடிக்கிற? எப்படி வலிக்குது தெரியுமா? ஆ என தேய்த்தபடி முகத்தை சுழித்தான். பின்ன என்னடா, அவ என்ன சொன்னான்னு கேட்டுட்டே இருக்க? இன்னும் தெரியாத பாப்பா மாதிரி எதை எதை எதைன்னு கேட்டுட்டு இருக்க என கோபத்தில் கத்தினாலும் அவனது பிடரியை தேய்த்து விட்டு, இப்ப சொல்லு, என்ன சொன்னா என்றார் மீண்டும் ஆர்வத்துடன். கட்டி பிடிச்சா. எதை கட்டி பிடிச்சாளா? வாயை பிளந்தவர் தலையை உலுக்கிவிட்டு, கட்டிப்பிடிச்சு காதலை சொன்னாளா என்றார். இல்லை என்று உதட்டை பிதுக்கினான். இல்லையா? அடைச்ச, கட்டிப்பிடிச்சு என்னதாண்டா சொன்னா என ஆர்வம் வடிந்து சலிப்புடன் கேட்க, அவனும் சிரித்து கொண்டே அந்த நிமிடங்களை நினைக்கலானான். அவள் வந்து அவனை அணைத்து புஜத்தில் முகத்தை புதைத்தாள். அவனும் அவளை தழுவலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் வைத்துவிட்டு ஒரு வழியாக அவள் முதுகை பற்றி கொண்டான். 5 நிமிடம் அந்த அணைப்பில் இருந்தவாறே தலையை மட்டும் தூக்கி அவனை பார்க்க, அவனும் அவளைத்தான் பார்த்தான், கண்களை விரித்து அதிர்ச்சியுடன். அவளும் சிரிப்புடன் மீண்டும் புஜத்தில் தலையை வைத்து கொண்டவள், விஸ்வா, நான் இன்னைக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அக்கா அவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. கதறி அழணும் போல இருக்கு. ஆனாலும் இந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் விஸ்வா. கல்யாணத்தில் எந்த குறையும் இல்லை. நீ இல்லாமல் பார்த்துக்கிட்ட. முக்கியமாக அம்மா இல்லாத குறைய பார்த்துக்கிட்ட விஸ்வா. அம்மா இருந்தால் பெத்த பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதை விட அதிகமாக பண்ணிட்ட விஸ்வா. நீ அப்பாவுக்குள்ள அம்மாவை பார்க்க சொன்னேன். ஆனால் இன்னைக்கு உனக்குள்ள நான் என் அம்மாவை பார்த்தேன் விஸ்வா. என் அக்காவுக்கும் அம்மாவா இருந்து எல்லா சடங்கையும் முடிச்ச அம்மாவுக்கு யாராவது நன்றி சொல்வாங்களா? எனக்கு என் அம்மாவை கட்டி பிடிக்கணும் போல இருந்தது. அதான், உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே என தலையை தூக்கி கேட்க, அவனோ அவளது தலையை மீண்டும் புஜத்தில் சாய்த்து கொண்டு, நீ கட்டி பிடிச்சதுலையும் அப்ஜெக்ஷன் இல்லை, உனக்கு அம்மாவை இருக்கிறதுலையும் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. நீ என்ன அம்மாவா நினைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. உனக்கு எப்பவும் உன் கூட எல்லாமுமா நான் இருப்பேன் காயு என்று அவனையும் மீறி நெற்றியில் முத்தம் வைத்தான். கண்களை மூடிக்கொண்டு அதனை கண்ணீருடன் ஏற்றுக்கொண்டாள். சட்டென இதழை எடுத்துக்கொண்டவன் அவள் முகம் பார்க்க மெதுவாக தன் கொடை இமைகளை விரித்து அவனை பார்த்தாள். இல்ல, நான் தடுமாறி நெற்றியை காட்டி ஏதோ சொல்ல தயங்க, அவளோ புன்னகையுடன், அம்மா கொடுத்துதான் நினைச்சுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ என்று அவனிடம் விலகி நின்றாள். அவனும் எதுவும் சொல்லாது அமைதியாக வெளியே வந்து வண்டியை உயிர்ப்பித்து விட்டு அவளை பார்க்க, இப்போது அவளது பார்வை வேறாக இருந்தது. அதில் காதல் சாரல் வீச, அவனோ அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என குழப்பத்தில் அவளிடம் தலையசைத்து விட்டு சென்றான். உன்னை அம்மா நான் சொன்னா வித்தியாசமா இருக்காளே என்றார். எனக்கும் அவள் பார்வை வித்தியாசமாக தான் இருக்கிறேகா. அவள் அம்மான்னு சொல்லும்போது இருந்த பார்வையும் போகும்போது பார்த்த பார்வையும் வேற மாதிரி இருந்தது. எனக்கே அதை பார்க்கும்போது சில்லுன்னு இருந்துச்சு. அவள் அம்மாவை பார்க்குறாளா இல்லை காதலனா பார்க்கறாளா ஒன்றும் புரியல ரேகா. டே மடையா, அவளுக்கு நீ எல்லாமுமா இருக்க. ஒரு காதலன் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறதுல என்ன தப்பு? இங்கே பாரு, அவளுக்கு உன் மேலே காதல் வந்துடுச்சு. ஆனால் அதை சொல்ல அவள் தயங்குறா. அந்த தயக்கத்தை உடைச்சு, விஸ்வா, நான் அவனை காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். உன்கிட்ட பாதிரி அடிச்சுட்டு வந்து காதலை சொல்லுவா. என்ன, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறியா? அதை கேட்டு அவளும் பதறி போய், நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை விஸ்வா, எழுந்துரு விஸ்வான்னு கதற போறா, அதானே என்றதும் மீண்டும் அவன் தலையில் கொட்டியவர், இதெல்லாம் என் காலத்து டெக்னிக்டா, நானே அப்டேட் ஆகி யோசிக்கிறேன், நீ இன்னமும் என் காலத்திலேயே இரு என்று செலித்து கொண்டார். அப்போ என்னதான் பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச் பேரா என்று சொல்லிவிட்டு சென்ற ரேகாவை வினோதமாக பார்த்தான் விஸ்வா. தலைமை ஆசிரியர் முன் நின்றிருந்தாள் சரண்யா. அவரும் அவளை அமர்த்தி என்னவென்று விசாரித்தார். இன்னும் 1 மந்த்ல வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன் மேம் என்றவள் மருத்துவர் சொன்ன காரணத்தையும் குழந்தைக்காக எடுக்க போகும் ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லி முடித்தாள். அவரும், எனக்கு உங்கள் சிச்சுவேஷன் புரியுது மிஸ் சரண்யா.
பெண்களுக்கு வேலை முக்கியம்தான், அதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். சமூகத்தோட கட்டமைப்புகளில் குடும்பம்னா அதில் குழந்தைகளும் சேர்த்திதான். குழந்தைகள் இல்லாத வீட்டையும் குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களையும் இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு எனக்கு தெரியும். போய் உங்கள் லைஃப்பை பாருங்க மிஸ். முன்னாடியே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் வேற டீச்சர் தேடணும் இல்லையா? ஆல் தி பெஸ்ட் மிஸ் என்றார். அவளும் நன்றி கூறிவிட்டு ஒரு பெருமூச்சுடன் வெளியே வந்தாள். அன்று முழுக்க வேலையை விட்டு போகும் சிந்தனையிலேயே துவன்றாள் சரண்யா. பூஜாவும் அவளை ஏக்கமாக பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவளும் அன்று ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் இருக்கும் திசை கூட அவள் பார்க்கவில்லை. அவளைப் போல இவளும் சோர்வுடன் இருந்தாள். மாலையில் வைபவ் வரும் வரை கூட அப்படியேதான் இருந்தாள். வைபவ் வந்து பக்கத்தில் அமர்ந்தது கூட தெரியாமல் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு இமையை கூட அசைக்காமல் எங்கோ வெறித்து சிந்தனையில் உழன்றாள் பூஜா. நாம வந்தது கூட தெரியாம மேடமுக்கு அப்படி என்ன யோசனையாம் என உதட்டை பிதுக்கிக் கொண்டவன் தனது அலைபேசியை எடுத்து இருவரையும் சேர்ந்து படம் பிடித்து கொண்டான். பூஜா குட்டி அவளை உலுக்க நிஜத்திற்குள் வந்தவள் அப்பா என கட்டிக்கொள்ள, அப்படி என்ன யோசனை என் பூஜா குட்டிக்கு என வினவ அவளும் தன் யோசனையை சொன்னாள். அப்பா நான் வேற ஸ்கூலுக்கு போகட்டுமா என்றதும் அதிர்ந்தவன் ஏண்டா என்றான். இல்லப்பா எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம், வேற ஸ்கூலுக்கு போறேன்பா என்றாள். யாரும் எதுவும் சொன்னாங்களாடா? சரண்யாவை மனதில் வைத்துக்கொண்டு கேட்க அவளோ சற்று தயங்கி எனக்கு சரணை ரொம்ப பிடிக்கும்பா, அவங்க கூட பேசாமல் இருக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நான் போய் நின்னாலும் பேசுவாங்க, ஆனால் டீச்சராக தான் பேசுவாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை, என்னால் அவங்க கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. உனக்கு அவங்க கிட்ட பேசினா பிடிக்காது, அதுக்கு நான் வேற ஸ்கூலுக்கு போனால் இந்த பிரச்சனை இல்லைல்ல, ப்ளீஸ்பா என்னை வேற ஸ்கூலில் சேர்த்து விடு என்ற குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். சரண்யாவுடன் பேசுகிறேன்ப்பா என்று கேட்காமல் தனது விருப்பத்தை மதிக்கும் குழந்தையை நினைக்க கண்கள் ஏனோ கலங்கியது. இந்த உறவை இவ்வளவு தூரம் வளரவிட்டதை எண்ணி தனக்குள் நொந்து கொண்டான். சரிடா அப்பா பார்க்கிறேன் என்று அவளை சமாளித்துவிட்டு அழைத்து வந்தவனுக்கு அன்று முழுவதும் அதே சிந்தனை. தூங்காமல் யோசித்தவனுக்கு அதுவே சரி எனப்பட அதை மறுநாள் மகளிடம் சொன்னான். அவளை வழக்கம் போல எழுப்பிவிட சலிப்பாக எழுந்தாள் பூஜா. பூஜா குட்டிக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்றான். என்னப்பா என்றாள் கண்களை கசக்கிக் கொண்டு. நாம வேற ஊருக்கு போக போறோம், புது ஊர் புது ஸ்கூல் போக போறோம் என்றான் குதூகலத்துடன். அப்போ கடை அதை விஸ்வா கிட்ட கொடுத்துடுவோம், நாம போற ஊர்ல புது கடை வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம புது ஊருக்கு போயிடலாம், அது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல படிங்க என்ன என கேட்கவும் அவளோ சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு என்னால தானே நீ இந்த ஊரை விட்டு போகலான்னு சொல்ற? சேச்சே எத்தனை நாள் தான் ஒரே ஊர்ல இருந்துட்டு போர் அடிக்குதுல்ல, நாமளும் வேற ஊருக்கு போய் சுத்தி பார்க்க வேணாமா? அதான் வேற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதையும் நினைக்காம ஸ்கூலுக்கு போவீங்களாம், அப்பா வேற ஊருக்கு போறதுக்கான வேலையை பார்ப்பேனாம் என்று அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவளும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு எழுந்து குளிக்கச் செல்ல அவனோ சொந்த ஊரை கடையை விட்டு போக வேண்டும் என்ற முடிவை எடுத்தாலும் இவை இரண்டையும் விட்டு போக மனமில்லைதான். இருந்தாலும் குழந்தைக்காக செல்ல முடிவெடுத்து விட்டான். காயு காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இவன் மட்டும் ஏமா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கான்? அவன் காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இன்னமும் தரகர் ஃபோட்டோ பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை வச்சுட்டு என்னால் முடியலம்மா. ஏதோ இந்த காலத்தில் இன்னும் அழியாமல் இருக்கிற சில புரோக்கர்களை பிடிச்சு கொஞ்சம் பொண்ணுங்க ஃபோட்டோவை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நீ அவனுக்கு சரியான பொண்ணாக செலக்ட் பண்ணி கொடுமா என்று ரேகா அவள் தலையில் இடியை இறக்க காதலை சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற தவிப்பை அவர் முன்னே மறைத்து கொண்டு அவர் தந்த பெண்களின் புகைப்படத்தை மனமின்றி பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி. ரேகாவோ அவள் முகத்தில் படியும் தவிப்பை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 35. திருமணம் முடிந்து மறுவீட்டிற்கு வர இருந்தனர் கயலும் விஜயும். அதற்காகத்தான் காயத்ரியின் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. காயத்ரிக்கு உதவ ரேகா வந்தவர் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு அவரே செய்தார். காயத்ரி தான் அவளுக்கு உதவியாளராக மாறிப்போனாள். முதலில் விருந்துக்கு உணவை கேட்டரிங்கில் ஆர்டர் செய்து வரவழைப்போம் என்றாள் காயத்ரி. ரேகா தான் மறுத்து வீட்டிலேயே சமைத்து விருந்து வைக்க சொன்னவர் உதவிக்கும் வந்து அவரே சமைக்கவும் செய்தார். சமையலுக்கு அவர் கொடுத்த லிஸ்ட்டை எல்லாம் விஸ்வா வாங்கி கொடுத்து விட்டு வேலைக்கு சென்றான். மதியம் போல வருவதாகவும் சொல்லிவிட்டான். ரேகாவுக்கு உதவியாக சண்முகமும் காயத்ரியும் தான் இருந்தனர். வெங்காயம் பூண்டு உரித்து கொடுக்க, தக்காளி நறுக்கி கொடுக்க என இருவரும் அவருக்கு உதவி செய்தனர். மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, சிக்கன் சாப்ஸ், முட்டை பொரியல், மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், தயிர் என அனைத்தையும் அவரே செய்ய காயத்ரியை மட்டும் உதவிக்கு வைத்துவிட்டு சண்முகத்தை அனுப்பி வைக்க அவரும் வெளியே வந்து டிவியை பார்க்க அமர்ந்து விட்டார். கைப்பாட்டிற்கு வேலை செய்தாலும் அவரது வாய் ஓயாமல் பேசிக்கொண்டிருக்க அவருக்கு இணையாக அவளும் பேசினாள். சலிப்பில்லாமல் இருவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். ரேகாவோ இதுதான் சரியான தருணம் என்று எண்ணி காயத்ரியிடம் பேச்சு கொடுக்க நினைத்தவர் பேச்சை ஆரம்பித்தார். உன்னை போல எனக்கு பேத்தி இருந்திருந்தா நானும் இப்படி சிரித்து பேசிட்டு இருந்திருப்பேன். என் மருமக கொத்தமல்லி கொத்தா உன்னை பெற்று அது வேலை வேலைன்னு என்னை கவனிக்காம கூட ஓடுது. என்னத்தை சொல்ல என புலம்ப
பாட்டி ஏன் புலம்புறீங்க? உங்கள் மருமக பெத்தா மட்டும்தான் பேத்தியா? உங்கள் பேரனை கட்டிக்க போகிறவளும் உங்களுக்கு பேத்தி தானே? உங்கள் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பேத்தியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே என்று தவளை தன் வாயை கொடுக்க, ஐயோ என் பேத்தி எம்புட்டு ஷார்ப்பு, சரியா அந்த இடத்துக்கே வந்துட்டா. உள்ளுக்குள் அவளை மெச்சிக்கொண்டவர் மேலும் தொடர்ந்தார். சரியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டேம்மா, என் அறிவாளி பேத்திமா நீ என்று அவளது முகத்தை வழிக்க அவளோ உள்ளுக்குள் சிறகு விரித்து பறந்தாள். ஆனால் அடுத்த நொடியே சிறகு ஒடிந்து கீழே விழுந்தாள். நான் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்கிட்ட சில பொண்ணுங்க ஃபோட்டோவை வாங்கி வச்சுருக்கேன். அதில் நீ நல்ல பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணி அதை அவங்ககிட்ட காட்டி அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைமா. எத்தனை நாள் தான் நானும் அவனும் எங்கள் வீட்டில் சிங்கிளாக இருக்கிறது? எனக்கும் பேச்சு துணைக்கு ஒரு பார்ட்னர் வேணுமில்ல? அவனுக்கு காலம் முழுக்க துணைக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும். நீ அவன் ஃப்ரெண்டு தானே, அவங்கிட்ட பேசி சரி கட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைமா என்று அவள் கையை பிடித்து கெஞ்ச, இவளுக்கோ எண்ணங்கள் தறிகெட்டு ஓடியது. பல கற்பனைகள் அவளை சூழ நின்றிருந்தாள். அவளை உலுக்கிவிட்டு, என்னடா இந்த பாட்டி கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாக நிற்கிற, என்னடா எனக்காக என் பேரன்கிட்ட பேசுவியா என கேட்கவும் அவளுக்குள் பதில் சொல்ல தடுமாற்றம். அவளது முகத்தில் வடிந்த சோகமும் தவிப்பையும் கண்டு கொண்டவர் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே அவள் முகம் பார்த்து நிற்க, அவளோ தன்னை குறுகுறுவென பார்க்கும் ரேகாவை கண்டதும் தன் முகத்தை மாற்றி வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன், நான் உங்கள் பேரன்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன் பாட்டி என்றாள். ரொம்ப நன்றிம்மா. இந்த காலத்து பசங்க யார் வயசானவங்க பேச்சையெல்லாம் கேட்குறா? உங்களை போல வயசுக்கார பிள்ளைங்க சொன்னாதான் கேட்குறாங்க என்று பெருமூச்சு விட்டவர், நாளைக்கு அவனுக்கு தெரியாமல் சென்டருக்கு வந்து புரோக்கர் கொடுத்து விட்டு போன ஃபோட்டோவை கொடுத்துட்டு போகிறேன். நீ பார்த்து செலக்ட் பண்ணி அவன்கிட்ட பேசிடுமா. நாளைக்கு அவன் வீட்டுக்கு வந்ததும் நல்ல செய்தியாக தான் சொல்லணும் என்று அவர் ஒன்றை மனதில் வைத்து சொல்ல, இவளுக்குத்தான் உள்ளுக்குள் ரத்தம் கொதித்து கொண்டிருக்கிறது. நான் தான் உங்கள் பேத்தி, உங்கள் பேரனை நான் தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன், அவரை நான் காதலிக்கிறேன் என கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. இருந்தாலும் அவர் தன்னை தவறாக எடுத்துக்கொள்வாரோ என்ற பயம் வேறு அவளுக்குள் அங்குமிங்கும் அலைக்கழித்தது. இப்போ என்ன செய்வது என்று உள்ளுக்குள் குழம்பி தவித்து கொண்டிருக்க கயலும் விஜயும் வந்தனர். ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தனர் இருவரையும். தந்தையை கண்டதும் அப்பா என்று ஓடிச் சென்று கட்டிக்கொண்டாள் கயல். கலங்கிய கண்களுடன் நின்றிருந்தாள் காயத்ரி. அவளையும் அழைக்க அவர்களது அணைப்பில் அவளும் அடங்கினாள். மூவரையும் ஆதுரமாக பார்த்தனர் இருவரும். பின் விஜயின் கையை பிடித்து அமர வைத்து அவனிடம் செய்கையில் பேசி நலம் விசாரிக்க, நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அவனும் கேட்க அவரும் தனது நலத்தை சொன்னார். இருவருமாக பேசி கொண்டிருக்க ரேகா ஜூஸ் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். பாட்டி எங்க விஸ்வா வரலையா இங்க என்றான். வருவான்ப்பா, வேலையை பார்த்து மதியம் போல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்றார். மேற்கொண்டு மூவரும் பேச கயல் அவளை தனியாக அழைத்து கொண்டு அறைக்குள் போனாள். மெத்தையில் அமரச் சொன்னவள் தானும் அமர்ந்து அவளிடம் விசாரிக்க ஆரம்பித்தாள். சொல்லு, விஸ்வா கிட்ட காதலை சொல்லிட்டியா? தயக்கமின்றி நேரடியாக கேட்டுவிட்டாள். அவளோ விழுக்கன் நிமிர்ந்து தங்கையை பார்த்தாள். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். கல்யாணத்தில் விஸ்வாவை காதல் வழியை பார்த்ததெல்லாம் நானும் பார்த்தேன். என் தங்கச்சி மனசு எனக்கு தெரியாதா என்றதும் தாவி அணைத்து அழ ஆரம்பித்தாள். ஹே காயு, என்னாச்சு, எதுக்கு இப்போ அழற என்று அவளது முகத்தை உயர்த்தி கேட்க, அவளும் எனக்கு விஸ்வாவை பிடிச்சிருக்குக்கா, அவன்கிட்ட எப்படி என் காதலை சொல்லன்னு தயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரேகா பாட்டி அவனுக்கு ஒரு பொண்ணு செலக்ட் பண்ண சொல்லி அவன்கிட்ட பேச சொல்லி என்கிட்டயே சொல்கிறாங்க அக்கா என அழுது கொண்டே சொல்ல, அவளோ வாய்விட்டே சிரித்து விட்டாள். நீ சொல்ல வேண்டியது தானே, நான் உங்கள் பேரனை காதலிக்கிறேன், உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் நான் தான், இந்த பொண்ணு ஃபோட்டோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே என்றாள். அதை எப்படிக்கா நான் சொல்ல, நான் இன்னமும் விஸ்வா கிட்டேயே என் காதலை சொல்லலை. அவன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இவங்க கிட்ட என்ன சொல்கிறது என்றாள். விஸ்வாவோட விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியாதா காயு? அவன் உன்னைத்தான் காதலிக்கிறான், உனக்காகத்தான் எல்லாத்தையும் செய்கிறான். அவன் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. அதனால் தைரியமாக நீ ரேகா பாட்டிக்கிட்ட சொல்லலாம் என்றாள். எனக்கு தயக்கமாக இருக்குக்கா என்றாள். அப்போ நான் பேசட்டுமா? இல்லைக்கா, முதல்ல நான் விஸ்வா கிட்டே என் காதலை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட பேசலாமுக்கா என்றாள். நாளைக்கே பேசிடு, இனியும் நாளை தள்ளி போடாத என்றாள் கயல். அவளும் சரியென தலையாட்டியவள் கயலிடம் அவளது புது வாழ்க்கையை பற்றி விசாரிக்க, விஜயனை நல்லா பார்த்துக்கிறான், மாமனார் மாமியார் கூட பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க, இந்த சத்யா முறைச்சிட்ருக்கான், அவனும் போக போக சரியாயிடுவான் என்றாள். மேலும் இருவரும் பேசி சிரித்து கொண்டே வெளியில் வந்தனர். பெண் பெரியவர்களை அமர்த்தி கயலையும் விஜய் கூட அவர்களுடன் அமரச் சொல்லி தனியாக பரிமாறினாள் காயத்ரி. அப்போது வந்த விஸ்வாவும் காயத்ரிக்கு உதவி செய்தான். இருவரும் பரிமாற மற்றவர்கள் சாப்பிட, பின் இருவரும் மட்டும் அமர்ந்து சிரித்து கொண்டே சாப்பிட மற்றவர்கள் கண்டும் காணாதது போல உள்ளுக்குள் சிரித்து கொண்டனர். கயல் கிளம்பும் நேரம் வர அவளுக்கு மறுவீட்டு சீர் கொடுத்து அனுப்பி வைத்தார் சண்முகம். அவளும் சென்றுவிட ரேகாவும் சொல்லிக்கொண்டு கிளம்பி இருந்த வேளையில் காயத்ரியை தனியாக அழைத்து சென்று கையை அழுத்தி, நாளைக்கு வரேம்மா, சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, அவளும் ஞாபகம் இருக்கு என்றவள் நாளைக்கு அவனிடம் காதலை சொல்லப்போகும் தருணத்தை எண்ணி வெட்கத்துடன் தலையை அசைத்தாள். அதையும் அவர் குறித்து கொண்டே கிளம்பினார்.
ரேகா காயத்ரியிடம் பேசியதையும் அவள் முக மாற்றத்தையும் சொல்ல அவனோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். கயலும் அவனுக்கு அழைத்துவிட்டு அவள் பேசியதை சொல்ல நாளைக்கு அவள் காதலை சொல்லப்போவது உறுதி என்றதும் அவன் காட்டில் நாளைக்கு அடைமழைதான் என்று எண்ணி குழந்தை போல குதித்து குதூகலத்துடன் உறங்கச் சென்றான். ஆனால் சந்தோஷத்தில் அவனுக்கு உறக்கமே இல்லை. அவளுக்கும் அங்கு உறக்கமே வரவில்லை. காதலை எப்படி சொல்வது என்று ஒத்திகை பார்த்து தலையில் அடித்துக் கொள்ளும் வேலையாகவே இருந்தாள். இருவரும் விடிய போகும் தருணத்திற்காக காத்திருந்தனர். மறுநாள் விடிய பம்பரமாக காலை வேளையில் சுழன்றவள் 9 மணிக்கெல்லாம் கிளம்பி தயாராகி தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தன் காதலை சொல்லப்போவதாக சொல்ல அவரோ சந்தோஷ கண்ணீருடன் உச்சி முகர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அனுப்பி வைத்தார். விஸ்வாவும் பறக்காத குறையாக கிளம்பி வேலைக்கு வந்தவன் உற்சாகத்துடன் வேலை பார்க்க அவனது உற்சாகத்தை பறித்தது வைபவ் கூறிய வார்த்தைகள். கண்ணீருடன் விஸ்வா அவனை குற்றம் சாட்டி நிற்க அவன் முகம் பார்க்காமல் தலைகுனிந்து நின்றான் வைபவ். அத்தியாயம் 36. விஸ்வாவை வாசலில் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து அவளாக இல்லை. நெஞ்சில் ஏதோ ஒரு புயல் மையம் கொண்டது போல இருந்தது. அவனது சாதாரண சிரிப்பும் பார்வையும் கூட இடி மின்னலுடன் மழை பெய்து கொட்டுவது போல இருந்தது. உள்ளுக்குள் என்னதான் நிகழ்கிறது என பெண்ணவளுக்கே தெரியவில்லை. பெண்ணவளின் மென்மையான இதயத்தை வன்மையாக தாக்கி செல்கிறது அவனது சிறு பார்வையும் புன்னகையும். தனக்குள் எழும் இந்த மாற்றத்தை எவ்வாறு தடுக்க, உள்ளுக்குள் நிகழும் இந்த பேரிடரை எவ்வாறு சமாளிக்க என்றே அவளுக்கு புரியவில்லை. நீரை அருந்தியபடி தன்னை நிதானத்திற்கு கொண்டு வர முயன்றாள். அவள் அருகே அமர்ந்திருந்த புனிதாவும் சந்தோஷியும் அவளை கவனிக்காமல் இல்லை. உள்ளுக்குள் சிரிப்பை அடக்கிவிட்டு அவளிடம் விசாரணையை ஆரம்பித்தனர். அப்புறம் விருந்தெல்லாம் எப்படி போச்சு? அக்கா எப்படி இருக்காங்க? மிச்ச மீதி எதுவும் கொண்டு வந்திருக்கியா எங்களுக்கு என்று ஆரம்பித்தாள் புனிதா. அதெல்லாம் அவள் கவனிக்கும் நிலையில் இல்லை. விஸ்வாவையும் அவனது பாட்டி ரேகா சொன்னதையும் தானே நினைத்து கொண்டிருந்தாள். புனிதா சந்தோஷியிடம் கண்களை காட்ட அவளும் தலையை ஆட்டிவிட்டு காயத்ரியே ஒரு குலுக்கு குலுக்கினாள். ஆ என விழித்தவள் என்னடி என்றாள். அதை நாங்கள் கேட்கணும். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன யோசனையில் இருக்கே நீ? நாங்கள் எது கேட்டாலும் பதிலே சொல்லாமல் எங்களை ஒரு மனுஷியாக மதிக்காம அப்படி என்ன சிந்தனையில் இருக்கே நீ என்றாள் சந்தோஷி. அதுவா, அது என இருவரிடமும் சொல்ல தயங்கி தலை குனிந்தாள். இதுக்கு பேரு வெட்கம் தானே சந்தோஷி என புனிதா அவளை வம்பிழுக்க, அப்படித்தான் ஊரில் சொல்லிக்கிறாங்க, நமக்கெல்லாம் எங்கே இதை பற்றி தெரிய போகுது என்றாள் அசட்டையாக. அதானே என்ற புனிதா காயத்ரியை பார்த்து விஷயத்தை சொல்லுடி பொறுமை இழந்து கேட்டுவிட்டாள். காயத்ரியும் விஷயத்தை சொல்ல இருவரும் அடக்கப்பட்ட சிரிப்புடன் அமர்ந்திருந்தனர். என்னங்கடி சிரிக்கிறீங்க? ஏதாவது வழி சொல்லுங்கடி. இன்னைக்கு அந்த பாட்டி வேற பொண்ணுங்க ஃபோட்டோவோட வந்துருவாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, அவங்க கிட்ட என்ன சொல்றதுனே தெரியல என்று கைகளை பிசைய இருவரும் ஒரு சேர தலையில் அடித்து கொண்டனர். இதை கூடவா நாங்கள் சொல்லணும்? பொண்ணுங்க ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்க, ஆனால் அதில் எதையும் பார்க்காத. நேராக விஸ்வா கிட்ட போய் உன் காதலை சொல்லிடு, அவ்வளோதான். இதுக்கு போயா காலையிலேருந்து டென்ஷனாக இருக்க? எனக்கு என்னமோ அந்த பாட்டி உன்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தோணுது என்றாள் புனிதா. என்னடி சொல்கிற? ப்ராங்கா? அப்படி இல்லாமல் இந்த பாட்டி பண்ணுவாங்க? வாயை பிளந்தாள் காயத்ரி. விஸ்வா உன்னை காதலிக்கிறத அவங்க கிட்ட சொல்லாமல் இருப்பானா? பேரன் காதலிக்கிற பொண்ணுக்கிட்டேயே வந்து பொண்ணு பாருன்னு சொல்கிற அளவுக்கு வில்லி இல்லை அந்த பாட்டி. உன்னை தன் பேரன்கிட்ட காதலை சொல்ல வைக்க இந்த பாட்டி ப்ராங்க் பண்ணுது என்று விளக்க காயத்ரியோ அப்படியும் இருக்குமோ என நினைத்தாள். அந்த பாட்டி என்ன சொன்னா என்ன, என்ன பண்ணா என்ன, நீ இன்னைக்கு உன் காதலை சொல்லிடு, அவ்வளோதான், டாட் என்றனர். அவளும் சரி என்று தலையை அசைத்தாலும் உள்ளுக்குள் எழுந்த படபடப்பை சமாளிக்கவே முடியவில்லை. நேரம் செல்ல ரேகாவும் அவளை தேடி வந்து விட்டார். 10-15 ஃபோட்டோக்களை பேப்பரில் சுற்றி கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி என் பேரங்கிட்ட காட்டி அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருமா என்றார் அவளது கைகளை பிடித்து. அவரது முகத்தை பார்த்தவள், சே, இவரா ப்ராங்க் பண்ணியிருப்பாரு, பேரனுக்கு கல்யாணம் பண்ணுற ஆசையில் சொல்லியிருப்பாரு, இவரை போய் அப்படி நினச்சிட்டோமே என பாட்டியை தவறாக நினைத்ததை எண்ணி தலையில் தட்டி கொண்டாள். சரி பாட்டி, இன்னைக்கு நைட்டு நல்ல நியூஸ் சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா போங்க என்றாள். அவரும் உள்ளே எழுந்து சிரிப்பை அடக்கி கொண்டு அவளிடமிருந்து விடை பெற்றார். ஒரு கையில் பெண்களின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு மற்றொரு கையில் அலைபேசி வழியே விஸ்வாவை அழைத்தாள். அவனும் அவளது அழைப்பிற்காக காத்திருந்தவன் போல வேகமாக அழைப்பை ஏற்று பேசினான். சொல்லு காயு என்றான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், லஞ்ச் டைமில் எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றாள். அவனும் வெளியே உற்சாகமாக குதித்துவிட்டு போகலாம் காயு, நான் மாம்ஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன் என்றான். சரி, நானும் கேட்டுட்டு 3 மணிக்கு வெளியில் வரேன், நீயும் வந்துடு என்றாள். அவனும் சரி என்று ஃபோனை வைத்து குத்தாட்டம் போட நரேனும் புவனும் உதட்டை பிதுக்கிக் கொண்டனர். இருவரையும் கட்டிக்கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவன், அவ மட்டும் இன்னைக்கு அவளோட காதலை சொல்லட்டும், உங்க 3 பேருக்கும் இன்னைக்கு என் ட்ரீட்டு தாண்டா என்றான். இருவரும் வாயெல்லாம் பல்லை காட்டி சிரித்து வாழ்த்து தெரிவித்தனர். வைபவும் தான்.
விஸ்வாவின் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தவனுக்கு தான் சொல்லப்போகும் விஷயத்தை விஸ்வா எவ்வாறு எடுத்துக்கொள்வான் என்ற குழப்பமும் அச்சமும் அவனிடம் நிறைந்திருந்தது. ஆனாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்ட தன்னை எண்ணி நொந்தான் வைபவ். அந்த மதிய வேளையில் உச்சிப்பிள்ளையார் கோவில் மலையில் நிழல் பகுதியை தேடி இருவரும் அமர்ந்தனர். கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியர்கள் சிலர் ஜோடியாகவும் கூட்டமாகவும் வந்து அரட்டையடித்துக் கொண்டிருக்க அதனை இருவரும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அவள் ஆரம்பிப்பாள் என்று அவனும், அவளோ தயக்கத்தில் எப்படி ஆரம்பிக்க என அவளும் மௌனத்தை இருவருக்கும் நடுவில் பரப்பிக் கொண்டிருந்தனர். இருவரும் 15 நிமிடத்தை மௌனத்தில் கடத்திவிட பொறுமை இழந்த விஸ்வா மௌனத்தை உடைத்து பேச ஆரம்பித்தான். எனக்கு நீ சொன்னது எதுவுமே காதில் விழல காயு. நீ சொன்னதை இன்னொரு முறை சொல்லு என்று காதை குடைந்து கொண்டு கேட்க, நான் எதையுமே சொல்லலையே விஸ்வா என்றாள் புரியாமல். அப்ப ஏதாவது சொல்லு காயு. பேசலான்னு கூட்டிட்டு வந்து அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல போறேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ சொன்னாதான் உண்டு என்றான். அவளும் பெருமூச்சை இழுத்துவிட்டு சரி சொல்றேன் என்று அவனிடம் பாட்டி கொடுத்த போட்டோவை எல்லாம் கொடுத்தாள். என்ன இது என்றான். பொண்ணுங்க போட்டோ. இதுல ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணி சொல்லுவியாம். உன் பாட்டி அவங்க வீட்டில் பேசி உனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் என்று பொறாமையுடன் அவள் சொல்வதை கேட்டு அவனுக்குள் சிரிப்பு வந்துவிட்டது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்க்க இவளுக்கு ஆத்திரமாக வந்தது. அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி பெண்களின் புகைப்படத்தை பார்த்தவன் அவளது தவிப்பை மேலும் கூட்டும் விதமாக ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து, இந்த பொண்ணு அழகா இருக்கல்ல, மற்ற பொண்ணுங்களை விட இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டிக்கிட்ட இந்த பொண்ணு போட்டோவை கொடுத்து இந்த பொண்ணை ஓகே சொல்லிடலாம்னு இருக்கேன் என்று அவள் முகத்தை பாராமல் புகைப்படத்தை உயர்த்தி பிடித்தபடி சொன்னான். அவளுக்கோ பொசு பொசுவென முகம் சிவந்து கோபம் வர அவனை தன் பக்கம் திருப்பியவள் தனக்கு நியாயம் கேட்பது போல, அன்னைக்கு இதே இடத்துல உன்னை நான் காதலிக்கிறேன், நீ சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை நண்பர்களா இருப்போம்னு சொன்னேன். இப்போ அதே இடத்துல நின்றுட்டு வேற பொண்ணை பார்த்துட்டு இருக்க, இவ்வளோதான் ஓ லவ்வா என கண்களில் நீர் வழிய கொந்தளித்து விட்டாள். பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் போல. ஆனால் என் காதலுக்கும் கேள்விக்கும் தான் எந்த பதிலும் இல்லை. என் லைஃப்பை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்கலான்னு சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? நான் மட்டும் தனியாக இருந்தால் உன்னை நினச்சிட்டே என் நாட்களை ஓட்டியிருப்பேன். ஆனால் என்னை வளர்த்த என் பாட்டிக்கு நான் நியாயம் செய்ய வேண்டாமா? அவங்க ஆசையாவது நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? இப்போ நான் மறுத்தாலும் நான் செத்து போயிடுவேன். நீ கல்யாணம் வேணான்னு சொன்னால் நான் எங்கேயாவது போயிடுவேன்னு ஒரு நாடகத்தை போட்டு என்னை எப்படியும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்க முயற்சி பண்ணும். நானும் வேற வழி இல்லாமல் உங்களை நினச்சிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வேன். இதுதான் நடக்கும், எனக்கு தெரியும். அதான் தேவையில்லாத இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை பார்த்து ஓகே சொல்கிறது பெட்டர் இல்லையா? அதான் இந்த பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிட்டேன். இப்போ சொல்லு, நான் பண்ணது சரியா தப்பா என்றான். அவளோ தலை குனிந்து விட்டு சரிதான் என்பது போல தலையை ஆட்டினாள். இப்போதும் கூட அவள் அமைதியாக இருப்பது அவனுக்கு கடுப்பாக இருந்தது. உள்ளுக்குள் எழுந்த கடுப்பை மறைத்து கொண்ட அவனோ, சரி வந்த வேலை தான் முடிஞ்சுதே, போகலாம் தானே என்று எழ அவனை தடுத்து அமர வைத்தாள். உன்கிட்ட பேசணும், உட்கார் விஸ்வா என்றாள். அவனும் பேச என்பது போல அமர்ந்து அவளையே பார்க்க அவளோ வெட்கத்தில் தலை குனிந்தபடியே, நீ அந்த பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் என்றாள். அவனோ நாவை சுழற்றி கன்னத்து மேடையில் வைத்துக்கொண்டு நம்மட்டு சிரிப்புடன், அப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க என்றான் குறும்புடன். அவளோ நாணத்துடன் குனிந்திருந்தவள் அவன் விழிகளை நேருக்கு நேராக பார்த்து, என்னை கல்யாணம் பண்ணிக்க விஸ்வா என்றாள். அதிர்ச்சி இல்லை என்றாலும் 3 வருட காதலுக்கான வெற்றி இது. காத்திருந்ததற்கு கிடைத்த பலனே அவளது காதல். அவள் மேலே பேச வேண்டும் என்று அவன் அமைதியாக அவள் முகம் பார்த்தான். நான் உன்னை காதலிக்கிறேன் விஸ்வா. எனக்குள்ளே இருந்த பயம், தவிப்பு, வலி எல்லாத்தையும் ஒன்றுமில்லைன்னு ஆக்கிட்ட நீ. உன் கூட என்னால் பயம் இல்லாமல் பழைய நினைப்பில்லாமல் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதையும் மீறி எது வந்தாலும் எனக்காக நீ இருப்பேன்னு நான் நம்புகிறேன் விஸ்வா. உன்னை முழுசாக நம்புகிறேன். முழு மனசாக உன்னை காதலிக்கிறேன் விஸ்வா. என் கடந்த காலத்தில் நடந்த தவறை மருந்து என்னை ஏத்துப்பியா விஸ்வா என கண்களில் நீருடன் அதில் நிறைந்த காதலுடன் அவனிடம் கேட்க, உன் பாஸ்ட் தெரிஞ்சும் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவனா? நான் எப்படி அதை நினைவுபடுத்துவேன்? எனக்கு நீ, நம்முடைய நிகழ்காலம் எதிர்காலம் மட்டும் போதும். உன் காதலும் நீயும் மட்டும் போதும். வேற எதுவும் வேணாம். உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். உன் பழைய கசப்பான நிகழ்வுகளை வச்சு உன்னை காயம் செய்ய மாட்டேன். உனக்கு மருந்தா எப்பவும் இருப்பேன். ஐ லவ் யூ காயு என மென்மையாக அவள் நெற்றியில் முத்தாச்சாரத்தை எழுதிவிட்டு விலகினான். ஐ லவ் யூ விஸ்வா. பழைய நினைப்பு இல்லாமல் உன் கூட சந்தோஷமாக வாழ்வேன். என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பேன். உன் பாட்டியை என் பாட்டியை நினச்சி பார்த்துப்பேன். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கலாம் என்றாள். மெல்ல சிரித்து கொண்டே, 1 வருஷம் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான். அவளும் வெட்கத்துடன் சரி என்றாள். அவள் முகத்தை நிமிர்த்தி, வெட்கப்பட்டு என்னை கொல்லாதடி ப்ளீஸ் அவன் கிறக்கமாக பேச, இவளோ அவன் நெஞ்சை குத்தியவள் அவன் புஜத்தில் சாய்ந்து கொண்டாள். வெகு நேரம் காதல் மொழியில் கதைத்துவிட்டு வேலைக்கு செல்ல எழுந்து கொண்டனர். அவனோ வண்டியை எடுக்கச் செல்ல அதே நேரத்தில் அவளை அழைத்திருந்தார் ரேகா. சொல்லுங்க பாட்டி என்றாள் மகிழ்ச்சியுடன்.
என்னம்மா பொண்ணை செலக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? ஓகே சொல்லிட்டான் பாட்டி என்றாள். அப்படியா? யாரும்மா பொண்ணு எனவும், வேற யாரு, நான் தான் பாட்டி, நான் உங்கள் பேரனை காதலிக்கிறேன், அவனும் தான், அதை இன்னைக்கு ஓகே பண்ணிட்டோம் என்றாள். அதான் எனக்கு தெரியுமே, அதுக்காகத்தான் இந்த பிராங்கு என்று சொல்லி சிரிக்க அவளோ வாயை பிளந்தாள். பாட்டி என இழுக்க, சரி சரி 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் என்று ஃபோனை வைக்க அவளோ அதை பார்த்தபடியே நின்றாள். அவனோ சிரித்து கொண்டே, ரேகா போட்ட நாடகம்தான் இது, தெரிஞ்சிருச்சா என்றதும் அவள் தலையை ஆட்ட அவனோ வாய்விட்டு சிரித்து விட்டான். சிரிக்காத, எனக்கு வெக்கமா இருக்கு விஸ்வா, நான் எப்படி அவங்க முகத்தை பார்ப்பேன் என்று சினுங்க, அது ஓம்பாடு என்பது போல தோலை குலுக்க அவனை ஒரு அடி அடித்துவிட்டு பின்னால் அமர இவனும் வண்டியை கிளப்பிக் கொண்டு பறந்தான். அடுத்த 1/2 மணி நேரத்தில் சோகத்தில் விழப்போவது தெரியாமல் சந்தோஷத்தில் பறந்தான் விஸ்வா.